ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ஒரு 2லேருந்து 3 சவரன் வளையல் வாங்குறதுக்கான சேவிங் டிப்ஸ் பிளஸ் எந்த ஷாப்ல நமக்கு வாங்கினா ரேண்டமா வேஸ்டேஜ் கம்மியா இருக்கும். ஸோ அதை பத்தி தான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். அண்ட் நீங்க பேங்கிள்ஸ் வாங்குறப்போ கோல்ட் சீட் போட்டு வாங்கினா எவ்வளோ கம்மியாகும், போடாம வாங்கினா உங்களுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வரும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம சேவிங் டிப்ஸ்லாம் பார்த்துடலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லா டிப்ஸுமே நான் சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் கோல்ட் சீட் அந்த ஆப்ஷனை தான் நான் ஃபர்ஸ்ட்டு சொல்லியிருக்கேன். பிகாஸ் உங்களுக்கு வேஸ்டேஜ் இல்லாமல் நகை எடுக்க முடியும். ஸோ பிடிச்ச மாடலையும் நம்ம கொஞ்சம் யோசிக்காமல் வாங்கலாம். ஏன்னா இவ்வளோ வேஸ்டேஜ் வரும், இவ்வளோ அமௌண்ட் வரும்னு யோசிக்க வேணாம். ஏன்னா கோல்ட் ஷீட் போட்டதுனால நமக்கு வேஸ்டேஜ் இருக்காது. அதுவும் இல்லாம நீங்க மந்த்லியா கட்டும் போது உங்களுக்கு பெருசா சுமையா இருக்காது. இப்ப மந்த்லி பே பண்ணி முடிச்சிட்டீங்கன்னா நம்மளுக்கு வாங்குறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா கோல்டு காயின்ஸ். இப்ப மந்த்லியா உங்களால ஒரு 20,000 25,000 கட்ட முடியலன்னு நீங்க நினைச்சீங்கன்னா இப்ப மந்த்லி ஒரு கோல்டு காயின்ஸ் வாங்கி வைங்க. கண்டிப்பா 1 or 2 இயர்ஸ்க்குள்ள கொஞ்சம் நல்லா ஹியூஜ் அமௌண்ட் கோல்டு காயின்ஸ் நமக்கு சேவ் ஆகும். அதுல கூட நம்ம கோல்டு காயின்ஸ் வாங்கிக்கலாம். ஏன்னா இப்போ கோல்ட் ஷீட்னா உங்களுக்கு 3 பவுனுக்கு 25,000 இல்லை 20,000 கட்டுற மாதிரி இருக்கும். பட் 1 கிராம் நம்ம வாங்கும் போது அரௌண்ட் உங்களுக்கு ஒரு 9,800 அந்த மாதிரி ரேஞ்சில் வரும். நெக்ஸ்ட் ஆப்ஷன் இந்த குலுக்கல் சீட் ஸ்கீம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 20 மந்த்தும் உங்களுக்கு இருக்கு, இல்லை 1 இயர்க்கான ஸ்கீமும் இருக்கு. அதுலலாம் நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா ஒரு சம் ஆஃப் அமௌண்ட் நமக்கு கண்டிப்பா கிடைக்கும். அதை பேங்கிள் வாங்குறதுக்கு உங்களால சேவ் பண்ணி வச்சுக்க முடியும். இன்னொரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இப்போ வளையல் வாங்குறீங்கன்னா அது டெய்லி வேருக்கு சூஸ் பண்ணுறீங்கன்னா லோ வேஸ்டேஜாக கண்டிப்பாக சூஸ் பண்ணுங்கள். இப்போ 6%, 5%க்குலாமே நல்ல மாடல்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. அதுலேயே உங்களுக்கு பிடிச்ச சாலிட் மாடல் நீங்கள் செலக்ட் பண்ணலாம். ஒரு 3 பவுன்னா நீங்கள் இந்த ராட் மாதிரி செலக்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு சாலிடாக இருக்கும், கொஞ்சம் உங்களுக்கு லைஃபும் வரும். நீங்க எந்த ஷாப்ல என்ன ஜுவல்லரி வாங்கினாலும் சரி, போட்டிருக்க அந்த வேஸ்டேஜோடவே அமௌண்ட் பே பண்ணாதீங்க. உங்களால முடிஞ்ச அளவுக்கு 1 or 2% பார்கெயின் பண்ண பாருங்க. இப்போ ஒரு வளையல் பாத்தீங்கன்னா ஒரு 7% இருந்ததுன்னா நீங்க குறைஞ்சது ஒரு 2% பேசினாதான் அதுல அட்லீஸ்ட் நமக்கு ஒரு 5% அந்த மாதிரி ரேஞ்ச் இல்லைன்னா 6% ரேஞ்சுக்கு கம்மி பண்ணி கொடுப்பாங்க. நிறைய பேர் ஜிஆர்டில கம்மி பண்ணி தரமாட்டாங்கன்னு சொல்றீங்க. அப்படிலாம் இல்லை. என்னோட பேங்கிள் பாத்தீங்கன்னா 10% போட்டிருந்தாங்க. நான் கொஞ்சம் பார்கெயின் பண்ணேன். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ஒரு 8%க்கு எனக்கு போட்டு கொடுத்தாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களால முடிஞ்ச அளவுக்கு பேசுங்க. இன்னும் குட்டி ஷாப்க்கு போனீங்கன்னா இன்னும் நல்லாவே நம்மளால பார்கெயின் பண்ண முடியும். நமக்கு கஸ்டமரை விட மாட்டாங்க, கண்டிப்பா பண்ணி தருவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் இந்த சேவிங்ஸ்லாம் நீங்க ஃபினிஷ் பண்ணிட்டீங்கன்னா ஆஃபர் அப்போ நீங்க கண்டிப்பா எடுக்கலாம். இந்த தீபாவளி, பொங்கல் இல்லை அக்ஷய திருதி அந்த மாதிரி ஆஃபர்ஸ்ல எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அது கூடவே பெனிஃபிட்ஸும் சேர்ந்து கிடைக்கும் கண்டிப்பா. ஸோ ஒரு அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி பேங்கிள் வாங்குறீங்கன்னா அப்போ கண்டிப்பாக கோல்ட் ரேட் பார்க்கணும். ஸோ இன்னைக்கு கோல்ட் ரேட் என்னன்னு பாருங்க, அதுக்கு முதல் நாள் என்ன இருந்தது, ஸோ நெக்ஸ்ட் டே என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா வாங்குங்க கண்டிப்பாக. ஸோ நீங்கள் டெய்லி வேர் வளையல் வாங்க போறீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஹை ஒர்க் வளையல்லாம் சூஸ் பண்ணாதீங்க. பிகாஸ் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். அதில் ஈஸியாக உங்களுக்கு டர்ட்ஸ் படிஞ்சிரும். இப்போ பேங்கிள்ஸ்லாம் உங்களுக்கு நிறைய ஒர்க் இருந்தது, அது நீங்க டெய்லி யூஸ் பண்றப்போ ஈஸியா நமக்கு அந்த டர்ட்ஸ் படிஞ்சிரும். அதை கிளீன் பண்ணவும் முடியாது. சப்போஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ண போனீங்கன்னா ஒரு சம் ஆஃப் கிராம்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா டிடெக்ட் பண்ணுவாங்க. அதுவும் இல்லாம நீங்க வேஸ்டேஜும் அதிகமா பே பண்ற மாதிரி இருக்கும். இந்த கல்கட்டா மாடல் பேங்கிள்ஸ்லாம் உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஹை வேஸ்டேஜ்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ டெய்லி வேர் பேங்கிள்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இந்த ராட் டைப் பேங்கிள்ஸ், அடுத்தது பிளைன் பேங்கிள்ஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா கன்வீனியண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இன்னும் சாலிடாக வாங்கினீங்கன்னா அது லைஃபும் கண்டிப்பாக வரும். இப்போ 4 சவரன் வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிளைன் பேங்கிள், அது அப்படியே இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ வருஷம் ஆனாலும் சீக்கிரம் வீணா போகாது. ரா டைப் இந்த குட்டி குட்டி ஷாப்லலாம் நீங்கள் வாங்கும் போது மட்டும் கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. சம்டைம்ஸ் உள்ளார ஹாலோ டைப் இருந்ததுன்னா அரக்கு இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இப்போ 4 சவரன் வாங்குறீங்கன்னா கண்டிப்பா செக் பண்ணிக்கோங்க. இப்போ டெய்லி வேர் பேங்கிள்க்குலாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பர்சன்டேஜ் போடுறாங்கன்னா ஜிஆர்டியில் 5% பிளைன் பேங்கிள்க்குலாம். ஸோ லலிதாவுக்கு பார்த்தீங்கன்னா கம்பி பேங்கிள் 3% ஸ்டார்ட் ஆகுது. இன்னும் ஒரு நல்ல மாடல் எடுக்கணும்னா 5%, 6%. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ் ஆஃபரும் போயிட்டு தான் இருக்கு. ஸோ போனீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெனிஃபிட்டாக இருக்கும் கண்டிப்பாக. ஸோ மலபார்லேயும் உங்களுக்கு 6% இருக்கு, 7 to. அடுத்தது பார்த்தீங்கன்னா சரவணா சூப்பர் ஜுவல்லரி இருக்குல்ல, அங்கேயுமே 6%லேருந்து ஸ்டார்ட் ஆகுது.
இப்ப பேங்கிள்ஸ் தான் வாங்க போறீங்கன்னா, கோல்ட் ஷீட்ல வந்து பிளான் பண்ணிக்கோங்க. அப்ப மந்த்லி பார்த்தீங்கன்னா, ஒரு 20,000 பே பண்ற மாதிரி இருக்கும் 3 சவரனுக்கு. இதே நீங்க 2 சவரனுக்கு மேல வாங்கணும்னு நெனச்சீங்கன்னா, 15,000 பே பண்ற மாதிரி இருக்கும். இன்னைக்கு கோல்ட் ரேட்ல. உங்களுக்கு வந்து டெய்லி வந்து கிராம்ஸ்ல வரவு வைக்கிறதால, கண்டிப்பா இன்னும் கொஞ்சம் அதிகமா கிடைக்கிறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. ஸோ, என்னால வந்து இப்ப மந்த்லி 20,000, 50,000 வந்து பே பண்ண முடியல அப்படின்னு நீங்க நெனச்சீங்கன்னா, பாதி அமௌண்ட் கோல்ட் ஷீட் இருக்கும். பாதி வந்து கோல்ட் காயின்ஸ் அந்த மாதிரி வாங்கி வைங்க. இப்ப வந்து 2 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து கோல்ட் காயின் வாங்கி வைங்க. ஸோ இது மாதிரி வாங்கி வைக்கும்போது உங்களுக்கு 11 மந்த் முடியறதுக்கும், கொஞ்சம் கோல்ட் காயின்ஸ் சேர்க்கறதுக்கும் கரெக்ட்டா இருக்கும். ஸோ பட் வந்து நீங்க கோல்ட் காயின்ஸ் குடுத்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணாலும் வந்து விஏ வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதையும் வந்து நீங்க பார்த்துக்கோங்க. இந்த சீட்ல வந்து பெரிய சீட்டு ரூ. 1,00,000 இல்ல வந்து ரூ. 2,00,000 சீட்டுலாம் போட்டீங்கன்னா, ஒரு 20 மந்த் ஆகும். ஸோ அப்ப வந்து உங்களுக்கு ஒரு ஹியூஜ் அமௌண்ட் கிடைக்கும். அத கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். பெஸ்ட் ஆப்ஷன் என்ன கேட்டீங்கன்னா, நான் கோல்டு சீட்டு தான் சொல்வேன். பிளஸ் வந்து ஏன்னா நமக்கு வந்து வேஸ்டேஜஸ் கிடையாது. கிராம்ஸ்ல வரவு வைக்கிறதால நமக்கு வந்து கண்டிப்பா இந்த 11 மந்த்துக்கு ஒரு ₹1,000 கண்டிப்பா மிச்சமாகும். ஸோ வந்து கோல்ட் ரேட்டும் வந்து கோல்ட் ரேட்லயும் நமக்கு வந்து கண்டிப்பா அமௌண்ட் மிச்சமாகும். ஸோ வந்து நம்ம மந்த்லி மந்த்லி பே பண்றதால கோல்ட் ரேட் கொஞ்சமா ஏறிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது கொஞ்சமாவது நமக்கு கம்மியா இருக்கும். ஸோ இப்ப எந்தெந்த ஷாப்ல நம்ம வந்து வாங்குனா நமக்கு கம்மிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு கோல்ட் ரேட் பார்த்தீங்கன்னா, நான் வீடியோ எடுத்த அன்னைக்கு ரூ. 9,235. ஸ்டேட்டஸ் படி பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து கோல்ட் ரேட் வந்து கம்மி ஆகுற மாதிரி தான் இருக்கு. ஸோ வந்து நான் ஜிஆர்டியோட எஸ்டிமேஷன் போட்டிருக்கேன். நீங்க ஒரு நல்ல பேங்கிள் வந்து ஜிஆர்டில செலக்ட் பண்ணணும்னா, கண்டிப்பா 9%க்கு மேல தான் இருக்கும். என்னோடது பார்த்தீங்கன்னா, ஒரு பேங்கிள் வந்து 8%, இன்னொரு பேங்கிள் வந்து 10% போட்டிருந்தாங்க. ஸோ 24 கிராம் வந்து ரூ. 2,21,640 ஆகுது. ஜிஆர்டிலயும் உங்களுக்கு வந்து 5%லேருந்து ஸ்டார்ட் ஆகும் டெய்லி வேர். ஸோ நான் 2த்துக்குமான கால்குலேஷனுமே போட்டிருக்கேன். இப்போ வேஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா 9%க்கு 19,000 வருது. ஸோ ஜிஎஸ்டி ஒரு 3% ரூ. 7,247 ஆகுது. 24 கிராம் பேங்கிள் வந்து நீங்க ஜிஆர்டில 9%ல வாங்கணும்னா 2,48,834 ஆகும். இதே நீங்க வந்து 5% பேங்கிள் வந்து செலக்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஒரு 2,39,000 கண்டிப்பா வரும். ஸோ ஜிஆர்டில வந்து உங்களுக்கு ஜென்ரலாவே வந்து வேஸ்டேஜ் அதிகம் தான். பட் வந்து கலெக்ஷன் வைஸ் வந்து சூப்பரா இருக்கும். நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, லலிதாது பார்க்கலாம். லலிதால ஓரளவுக்கு கலெக்ஷனும் நல்லா இருக்கும். வேஸ்டேஜும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப கம்மி தான். இப்போதைக்கு வந்து வேஸ்டேஜ் ஆஃபர் வந்து 3%லேருந்து போயிட்டு இருக்கு. நீங்க ஒரு நல்ல பேங்கிள், நல்ல மாடல் செலக்ட் பண்ணணும்னா, கண்டிப்பா ஒரு 7% இல்லன்னா 6% ஆகும்க்கா. உங்களுக்கு 24 கிராம்ஸ் வந்து பேங்கிளோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா, ₹2,21,640 ஆகுது. வேஸ்டேஜ் வந்து நான் 7% போட்டிருக்கேன். ஸோ 15,000 இதோட கம்மியா கூட வரும். ஸோ ஜிஎஸ்டி 3% பார்த்தீங்கன்னா ₹7,000. மொத்தமா நீங்க வந்து லலிதால 24 கிராம்ஸ் பேங்கிள் அதாவது 3 சவரன் வாங்கணும்னா ₹2,44,268 வரும். ஸோ இது 2த்துக்கும் டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா, லலிதாவுக்கும் ஜிஆர்டிக்கும் ஒரு 4,000 வருது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, சரவணா சூப்பர் ஜுவல்லரி. நான் இப்பதான் ரீசெண்டா போயிருந்தேன். ஸோ கலெக்ஷன்ஸ்லாம் நல்லா இருக்குது ரொம்பவே. ஸோ வந்து எந்த குறையுமே சொல்லவே முடியாது. ஆஃபர் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆகஸ்ட் 22லேருந்து 25 வரைக்குமே வந்து ஒரு கிராம் கோல்டு காயின் நீங்க வாங்குனீங்கன்னா 2 கிராம் சில்வர் காயின் ஃப்ரீ. இந்த ஆஃபர் வந்து உங்களுக்கு கோயம்புத்தூர் பிரான்ச்சுக்கு மட்டும்தான். டெய்லி வேர் பேங்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா, சரவணா சூப்பர் ஜுவல்லரியில உங்களுக்கு 6%லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ மார்க்கெட் பிரைஸ் வந்து அவங்க ₹50 லெஸ் பண்ணி தான் தராங்க. ஸோ வந்து கோல்ட் ரேட் பார்த்தீங்கன்னா, ₹9,185 தான் கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ 24 கிராம்ஸ் பார்த்தீங்கன்னா, ₹2,20,440 ஆகும். ஸோ உங்களுக்கு கிராம்ஸ்லயே பார்த்தீங்கன்னா, ₹1,200 வந்து லெஸ் பண்ணி தான் தருவாங்க மார்க்கெட் பிரைஸ விட. ஸோ 6%க்கு நீங்க வளையல் சூஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு 3 சவரன் வந்து பார்த்தீங்கன்னா, ₹2,40,675 வருது சரவணா சூப்பர் ஜுவல்லரியில. உங்களோட கோல்ட் ஷீட்டுமே பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். உங்களுக்கு ஆனா வேஸ்டேஜ் பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா 11% தான் வந்து அப் டூ குடுக்குறாங்க. இதே பார்த்தீங்கன்னா, நீங்க கோல்ட் ஷீட்ல வளையல் எடுக்கிறதுக்கும், கோல்ட் ஷீட் இல்லாம வளையல் எடுக்கிறதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்ன்னு சொல்லியிருக்கேன். நீங்க கோல்ட் ஷீட்ல டெய்லி வேர் பேங்கிள்ஸ் வந்து வாங்க போறீங்கன்னா, ஒரு 24லேருந்து ஒரு 16 கிராம்ஸ்க்குள்ள நம்ம வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா. அதுக்கு கீழ நீங்க வாங்குனீங்கன்னா, உங்களுக்கு கண்டிப்பா வளையும், இல்லன்னா வந்து உடையும். நெறைய சான்சஸ் இருக்கு. ஸோ மந்த்லியா பார்த்தீங்கன்னா, ஒரு 20,000 பே பண்ற மாதிரி இருக்கும். 11 மந்த்துக்கு பார்த்தீங்கன்னா, ₹2,20,000 வரும்.
கோல்ட் ஷீட் வந்து உங்களுக்கு கிராம்ஸ்ல தான் வரவு வைப்பாங்க. ஸோ அதுக்கு ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ நான் அப்ராக்ஸிமேட்டா ஒரு 22 கிராம் போட்டிருக்கேன். ஸோ நீங்க 5% செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா, கண்டிப்பா ஃபுல்லா விஏவே குடுக்க வேணாம். உங்களுக்கு அதுல வந்து பார்த்தீங்கன்னா, 11,000 கண்டிப்பா கம்மியாகும். ஜிஎஸ்டி ஒரு ₹1000. அடுத்தது கோல்ட் ரேட் வந்து நம்ம மாசம் மாசம் வரவு வைக்கிறோம் இல்லையா? குறைஞ்சது ₹1000 ஆவது நமக்கு கம்மியாகும். ஸோ டோட்டலா நீங்க கோல்ட் ஷீட் போட்டு பேங்கிள் வாங்குனீங்கன்னா, ஒரு 13,000 மிச்சமாகும். ஸோ இதுவே 5% பேங்கிள் வந்து செலக்ட் பண்ண சொல்லியிருக்கேன். இதுவே வந்து நீங்க 12% இல்ல 14% செலக்ட் பண்ணா, இன்னும் கூட அமௌண்ட் வந்து நமக்கு வந்து மிச்சப்படும். ஸோ இப்ப வந்து கோல்ட் ஷீட் இல்லாம நீங்க பேங்கிள் வாங்குனீங்கன்னா, கண்டிப்பா எல்லா அமௌண்ட்டும் பே பண்ற மாதிரி தான் இருக்கும். 24 கிராம்ஸோட ரேட் பார்த்தீங்கன்னா, ₹2,21,640 வருது. இது 5% பேங்கிள் மாதிரி நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா, இப்போ 11,000 விஏ பே பண்ணணும். பிளஸ் வந்து ஜிஎஸ்டி ஒரு 7,000 பே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ மொத்தமா நீங்க பார்த்தீங்கன்னா, 2,39,000 அப்ராக்ஸிமேட்டா நமக்கு கண்டிப்பா வரும். இதுவே நீங்க வந்து கோல்ட் ஷீட் போட்டீங்கன்னா, இந்த அமௌண்ட்லாம் வந்து நம்ம குடுக்க தேவையில்ல. ஸோ வந்து நல்லா ப்ரீ பிளான் பண்ணிக்கோங்க. கோல்ட் ஷீட் போட்டீங்கன்னா, என்ன வாங்க போறீங்கன்னு சொல்லிட்டு. கண்டிப்பா வந்து அமௌண்ட் வந்து மிச்சம் பண்ணலாம் நம்ம. ஸோ எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் அண்ட் வந்து ஷாப் பத்திலாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. இல்ல வேற ஏதாவது எக்ஸ்பிளைன் பண்ணணும்னாலும் கமெண்ட்ல போடுங்க. கண்டிப்பா எக்ஸ்பிளைன் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் மீ. பை பை.